அடுத்து முருகன் உள்ளபோது கூட இந்த கரப்பான்பூச்சி அவ்வளோ தூதாகாத மாதிரி வீட்டிலே விளாண்டுக்கிட்டு பயங்கரமாக திட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தூதான ஒரு பதத்தை அமைச்சிக்கிட்டேன். அப்போவுமே கூட பார்த்திங்கன்னா நிறைய எரரு. ஓகே, ஊருப்பட்ட எரரு. கொஞ்சம் நஞ்சா பிரச்சனை இல்லை, காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனை. குழந்த போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ என்னோட நிலையில் கூட சென்னை வந்த போதெல்லாம் இவனுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுருக்கு. இவனுக்கு ஒவ்வொரு டைம் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணும்போதெல்லாம் நான் சென்னையை பிடிச்சி அவனை அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றிட்டு தான் இருந்தேன். அதுதான் என்னோடய வேலையே. அதுக்கு அவன் என்ன உதவி பண்ணான்? ஒரு உதவியும் பண்ணல. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் எப்படின்னா, இதெல்லாம் ஸ்லோ பாய்சன் மாதிரி. வாங்க வணக்கங்க நல்லா பேசுவாங்க, ஆனால் எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க. ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. இவங்க கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் என்றைக்கு வந்துச்சு அன்னிலேருந்து எனக்கு துன்பமாக தான் இருக்குது. அவங்க ஃபேமிலி அந்தளவுக்கு பணக்காரங்க கிடையாது, ரொம்ப வறுமையாக தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம எந்த உதவியும் கேட்குறதுக்கு எனக்கு சங்கட்டமாக இருக்குது. நான் ஏதோ போய் உதவி செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர அவங்ககிட்ட போய் என்ன உதவி கேட்குறது? ஓகே, அதனால் இப்போ இவன் என்ன கரப்பாம்பூச்சி அவன் கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் தான் பேச்சு கேட்குறான். நமக்கு தோதாகாது. எதுக்கு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு சலனம்? அவன் தான் உதவி பண்ண மாட்டான், அவன் நமக்கு எந்த வகையிலும் தோதாக மாட்டான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் வந்துட்டு ரொம்ப நுட்பமாக ஒரு உள்ளார்ந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவன் நல்லது பண்ணுறான், யாரோ ஒருத்தர் கோடிங் பண்ணுறாங்க, நேற்று வரைக்கும் நல்லவனாக இருந்தாலும் திடீர்னு நம்ம வந்துட்டு அப்படியே ரிவீட் ஆகிறோம். அப்போ அவனுக்கு நம்ம தோதாகாத மாதிரி யாரோ நம்ம தோது பார்க்குறோம், நம்மளை யாராவது வந்து அக்சஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து நெகட்டிவாக செயல்படுத்துகிறாங்க. உண்மையிலுமே ஒரு பாசிட்டிவான கேரக்டரு அப்படி தான் அவன் பதமாக இருந்தான். அப்படி தான் நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து ஆர்கனைசேஷன் பண்ணால் கூட ரியாலிட்டி ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் அவனுடைய சுயரூபம் என்னவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் கேரக்டராக தான் இருக்குது. ஓகே, அண்ணன் பொழைக்கணுன்றாரு, ஆரம்பத்தில் அப்படி உதவி செஞ்சோம் இப்படி உதவி செஞ்சோம், எந்த ரிசல்ட் இல்லை, நான் என்ன பண்ணுறது, நீ ஏதோ பார்த்துக்க அப்படின்றான். இதுக்கு மேலே என்னத்தை போய் பேசுறது? அப்படியே சரி ஓகே உனக்கு அப்படியே ரெடி பண்ணுறேன்னு வச்சுங்க. இவனால் என்ன லாபம் கிடைக்க போகுது? அதிகபட்சம் என்ன ஒரு 1000 கோடி சம்பாரித்து கொடுப்பானா? இல்லை ஒரு 1000 புக் எழுதுவானா? இல்லை வேறு என்ன நல்லது பண்ணுவான்? எப்போ போல் வந்து வேலைக்கு போவான் வருவான். இவங்க கூட்டிகிட்டு வந்த கேரக்டரை கூட லவ் பண்ணுறன்ற இவங்க லவ் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக வாழட்டும். அதுக்காக மற்றவங்களையாங்க துன்புறுத்தணும்? ஓகே, மற்றவங்களையும் துன்புறுத்தணும்? துன்புறுத்தி தான் பிழைக்கணுமா? அதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக லவ் பண்ணலாம், லவ் பண்ணுறவங்களுக்கு உதவியாக திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு தீங்கு. ஓகே, அதனால் இவங்களுக்கு எதிராக வந்துட்டு நம்ம அப்படிலாம் கிடையாது, இவங்க கேரக்டரே அப்படி தான் இருக்குது. சரி, அதனால் இப்போ என்ன ரிசல்ட்டு? பைத்தியக்காரன் எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டான், ஒரு சைக்கோ மெண்டல் மாதிரி. ஓகே, அடுத்து இந்த மூதேவிக்கு தான் எப்படி வாழ்கிறன்னே தெரியல, பாவமாக இருக்குது. வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு எல்லாம் ஒரு கிடச்சிரும், ஒரு ஃப்யூச்சரே கிடையாது. ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, நம்ம பையன் வேலைக்கு போனால் நம்ம சமுதாயத்தில் நல்லபடியாக வாழலாம், நம்ம நகை செஞ்சு போட்டுக்கலாம், நம்ம நல்லபடியாக வாழலாம். எதை பற்றியுமே சிந்தனை கிடையாது. இந்த கரப்பாம்பூச்சி இவன் வந்துட்டு அவன் வேற ஒரு நிலையில் இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே புரியல. சமுதாயம்னா என்ன புரியல, வாழ்வில் யதார்த்தம்னா என்னென்னு புரியல. நம்ம எது சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் தெளிவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியும் வேக வேகமாக முன்னேறதுனா எப்படி, வாழ்வினுடைய யதார்த்தம்லாம் அப்போ தான் புரியும். இப்போ வரைக்கும் அவன் உணுப்பாக பொழைச்சிட்ருக்கேன். நான்லாம் பயங்கர உணுப்பு தெரியுமா? நீங்கள்லாம் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் உணுப்பாக பொழைச்சிட்ருக்கிறேன். நானும் உஷாராக இருக்கிறேன். நானும் எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சிட்டேன். என் வாழ்க்கைலாம் நல்லபடியாக அமையும் அப்படின்னு அவன் கற்பனையில் மறந்துட்டுருக்கான். அதுக்கு நாளாகிறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஓகே, அதனால் ஃபேமிலி வந்துட்டு இதுதான் ஸ்டேட்டஸு. ஓகே, ஒரு சில பேர்கிட்ட கேட்கலாம், ஆனால் அவங்க வந்துட்டு உதவி செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் டேமேஜ் அதிகமாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிரும். அதனால் முதலாவது நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதுதான் ஸ்டேட்டஸ், அடுத்தது என்ன செய்யலாம்
அடுத்து இது எப்படி நம்ம லைஃப்பை வந்துட்டு நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, அதனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட எரரு. ஓகே, அதனால் ஜோதி அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சூர்யா ஜோதி அவங்களுக்கு அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்னென்ன துன்புறுத்த போகிறாங்க, மாதம்னா காசு கொடுத்துட்டுனா போதும், அவ்வளோதான். எந்த வகையிலும் என்னை துன்புறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சதுக்கப்புறம் எனக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை நான் அமைச்சிக்கலாம். ஓகே, நான் 10 கோடி ரூபா தரேன், மந்த்தானோ 10 கோடி ரூபா தரேன். ஓகே, என்னுடைய ஒரு படத்தோட சம்பளமே கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், மந்த்தானோ கொடுத்துட்றேன். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஓகே, அடுத்த தகவல், நேற்று நைட்டு நான் ஒரு பதத்தில் வந்துட்டு ஒரு நன்றி சொன்னேன். உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி சொன்னேன். காவியா மாதிரி அவங்க தனி கேரக்டர், அவங்க ஓரளவு அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் நேற்று நைட்டு நன்றி சொன்னதுக்கு அந்த உள்ளாட்சி நிர்வாகம்லாம் அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நன்றி சொன்னதுக்கு திரும்ப நன்றி உணர்வு நடந்துக்க மாட்டாங்க. நன்றி சொல்லிட்டு திரும்ப தீங்கு ஏற்படுத்துகிறாங்க. இவங்களுக்குலாம் நல்லது செஞ்சால் கூட திரும்ப நல்லது நடக்க மாட்டேங்குது, தீங்கு தான் நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் ஏன் நான் வந்துட்டு வெப் சீரிஸில் புக் பண்ணேன் அப்படின்னா, அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா இன்னும் துன்புறுத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு டேரக்டர் நான் சொல்கிற கேட்டுங்க, ஒருத்தர் சுட வராங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் விலகி போகணும், சுடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன அப்படி ஒரு வேளை நீங்கள் எல்லா புல்லட்ஸுமே நீங்கள் வாங்கிக்கிட்டு திரும்ப எப்படி அட்டாக் பண்ண முடியும்? சினிமாவிலே ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சூப்பர் பவர்ஸ் மூவிஸில் கூட அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க, ஓரளவு லிமிட்டேஷன் தான் எடுப்பாங்க. அதனால் ஒரு லாஜிக்கே இல்லை, சினிமாவிலையும் ஒரு லாஜிக் இல்லை, ரியாலிட்டி லைஃப் ஸ்டைல்லையும் ஒரு லாஜிக் இல்லை. இப்படி ஒரு எரர் கேரக்டராக இருக்குது. என்ன உளவியல் இருக்காருன்னா, ஓஎஸ் சாஃப்ட்வேர். அவங்க ஒரு மந்திரியாக இருக்கிற ஒரு பதத்தில் இருக்கிறனால இவரோட ஓஎஸ்ஸே இப்படி தான், துன்பத்தை அதிகமாக வாங்கிக்கிறது. துன்புறுத்துறீங்களா, இன்னும் கொஞ்சம் துன்புறுத்துங்க. நீங்களும் துன்புறுத்துறீங்களா, இன்னும் கொஞ்சம் துன்புறுத்துங்க. அப்படி அளவுக்கு அதிகமாக துன்பத்தை வாங்கிக்கிட்டால் திரும்ப நம்ம பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வர்றது நிச்சயமாக சிரமம். ஓகே, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு மெடிக்கல் ரிசல்ட்டு நான் சொல்லலை. ஓகே, அதனால் இவர் அவரோட கேரக்டர் இப்படி தான் இருக்குது. அளவுக்கு அதிகமாக துன்பத்தை வாங்கிக்கிறாரு, அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன். அது சினிமாவில் தான் அப்படி இருக்கும். அப்படியே ஹீரோவை போட்டு எல்லோரும் அடின்னு அடிப்பாங்க, இதுக்கு மேலே அவ்வளோதான் ஐசியூ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுவோம். அப்படியே அது ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அதுதான் ஒரு ட்ரெண்டு மாதிரி இருக்கும். அதையே இவர் மனசில் நினச்சிட்ருக்காரு. ரியாலிட்டி லைஃப் ஸ்டைல்லையும் என்னை போட்டு அட்டாக் பண்ணுங்க, நான் ஐசியூ போகிற மாதிரி போகிறேன், திடீர்னு நான் எந்திரிச்சு உங்களுக்கு சினிமாவிலையும் லாஜிக் இல்லை, ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலையும் லாஜிக் இல்லை. அவருக்கு அது சொல்லணும், அது புரியல அவருக்கு. அதனால தான் நான் அவர் ஒரு பதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தோதை அமைச்சேன். அது இல்லாமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணாலே அந்த வீரபாண்டியர் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே தோது பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஓரளவு தொகை கேஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா போதும். என்ன ரிசல்ட்டு? நேற்று நன்றி சொன்னேன், கக்கூஸில் தண்ணி எடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு. ஓகே, அதனால் நம்ம நல்லது செஞ்சால் கூட திரும்ப நல்லது நடக்கலை, திரும்ப கெடுதல் தான் நடக்குது. அதனால் நம்மளுடைய நிலைக்காக நம்ம நன்றி சொல்கிறோம், வணக்கம் சொல்கிறோம், வாங்க சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக தான் நடக்குது. அதனால் இவங்களாம் திருத்துறது நிச்சயமாக சிரமம். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் கரப்பாம்பூச்சி நாட்டலோடு, அவங்க கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் நாட்டலோடு, உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு வெப் சீரிஸ், ஓரளவு கேஷ் கிடச்சின்னா உங்களுக்கு மூவி புக் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா எனக்குமே ஒரு மனசாட்சி இருக்குது. நானும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, அதை நான் நான் அவாய்ட் பண்ணுறத விட நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு ஒரு வெப் சீரிஸில் புக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் உதவி எதிர்பார்க்குறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது. வேறு கேஷ் கொடுத்தீங்கன்னா ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே, அதனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி நிர்வாகமும் ஒரே கட்சி தான் நிர்வகிக்கணும், அப்போ தான் எல்லாமே பதமாக அமையும். இல்லைன்னு வச்சுங்க துன்பம் தான். அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது, போது வீடு இருக்குது, காசு இருக்குது, வசதி இருக்குது, அவங்க எந்த வகையில் துன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க. வெறுப்பு மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க, மக்கள் மேலே வெறுப்பு வெளிப்படுத்துவாங்க. அதுவுமே இவங்க மக்கள்கிட்ட இருந்த காசே வாங்கலை, கவர்மெண்ட்லேருந்து நான் சம்பளமே வாங்க கிடையாது. என் சொந்த காசு நான் சம்பாரித்து நான் ஊழல் செஞ்சனோ இல்லை எங்கள் அப்பங்காரன் ஊழல் செஞ்சாலும் யார் ஊழல் செஞ்சாலும் சரி, அங்கே இருக்கிற காசே போதும். கவர்மெண்ட்லேருந்து ₹1 எடுக்கலை, கவர்மெண்ட்டு காரு பெட்ரோல் கூட நான் எடுக்கலை, நான் சுயமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி சொன்னால் பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டு காசே சுரண்டிக்கிட்டு கடைசியில் கவர்மெண்ட்டையே தீதாக அமைச்சா எப்படி? அவங்களோட வெறுப்பு தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால் உள்ளாட்சி நிர்வாகமும் ஒரு தலைமையிலான ஒரு பொதுக்குழு நிர்வாகம் நிர்வகித்தா மட்டும்தான் எல்லாமே ஒரு பதமாக அமையும். ஓகே, அதனால் அடுத்த உள்ளாட்சி பணிக்கான தேர்தல் அறிக்கையெல்லாம் ரெடி செய்யுங்க. ஓகே,
அடுத்து யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூவி புக் பண்ணேன். அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க இன்னும் மீளவே இல்லை. இங்கே இன்னும் ஒரு வாரம் ஆகுமோன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பேரில் இருந்துச்சுன்னு மட்டும் தன்னோட உணர்நிலை பட்டர்ஃப்ளை அட்டாக்காக வெளிப்படுத்திட்டு ஏதாவது ஒன்று சும்மா இதை லைக்ஸ் கிடைக்கிற செல்லம் கொஞ்சிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த யூஎஸ்ஏ எப்போ அதிர்ச்சியிலேருந்து மீளுவாங்கன்னே தெரியல. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, இந்த ஃபேமிலியெல்லாம் ஓரளவு உதவி செஞ்சாங்கன்னா ஓரளவு லைஃப் ஸ்டைல் நல்லபடியாக அமையும். ஆனால் இவங்ககிட்டலாம் உதவி எதிர்பார்க்குறது மிகவும் சிரமம். ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே ஓரளவு மறதியில் வாழக்கூடிய நபர்கள். உதவி செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அதனால் அவங்ககிட்ட உதவி எதிர்பார்க்குறதும் சிரமம் தான். அதனால் இப்போதைக்கு இந்த படைப்பு நிலையில் இந்த ஆவியானவர் இருக்கார்ல, அவங்க உதவி செஞ்சால் மட்டும்தான் தீர்வு. ஓகே, அப்போ தான் எல்லாமே தோதாக அமையும். ஓகே, அடுத்து இந்த கேஷை பொறுத்த வரைக்கும் அந்த என்டர் ஒர்க் அமௌண்ட்டு எல்லாமே நானே நிர்வகிச்சிக்கலான்னு இருக்கேன். இன்னொருத்திட்ட காசு கொடுத்து அதை தோது பாருங்கள் இதை தோது பாருங்கள், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே தோதாகலை. ஓகே, அது ஒவ்வொருத்தருடைய பண்பு நிலை இருக்குது. ஒவ்வொருத்தரும் கேர் செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். ஏன்னா நான் செலவு செய்யக்கூடாமல் பாதுகாப்பாக இருக்கணுன்றது நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து செலவு செஞ்சால் தான் அது வந்து இன்னும் பல மடங்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் கேர் செஞ்சதுக்கு நன்றி, மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னோடய கேஷ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஓகே, ஆனாலும் நான் வந்துட்டு நானே நிர்வகிச்சிக்கலான் இருக்கேன். அப்போ தான் எனக்கு தோதாக இருக்கும். ஓகே, அடுத்து சோப்பனங்கி ஸ்டூடியோவில் நாட்டலோடு எக்காரத்தை கொண்டு சோப்பனங்கி ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணேன் அப்படின்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் நிச்சயமாக வருது. அதுக்கு என்ன பண்ணுறதோட அதெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கணும். டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னா நிம்மதியான ஒரு வாழ்வு அதுக்கு அமைஞ்சிருக்கும். டெக்னாலஜியில் காலத்தில் வந்துடும் சோப்பனங்கியால் இப்போ இருக்கக்கூடிய மனித வாழ்வியல் வந்துட்டு ஒரு சமநிலையான வாழ்வியல் அப்படின்றது தோதாக மாட்டேங்குது சோப்பனங்கி பொறுத்த வரைக்கும். ஆனாலுமே நம்ம ஸ்டூடியோவில் வந்துட்டு நாட்டலோடு. ஓகே, சரி, அடுத்து இந்த 18 சித்தர்கள் மூவி இருக்குது, 7 சப்தரிசிகள் மூவி இருக்குது லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும். அதை முடிச்சுட்டு ரஷ்யாவில் நிறைய மூவிஸ் புக் பண்ணணும். அது இல்லாமல் அப்புறம் கண்டிஷனில் ஓரளவு தோது பார்க்கணும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஸ்கிரிப்டு, டைட்டில்லாம் எழுதி எல்லாமே சரி பண்ணுவேன். ஆனால் அடுத்த நாள் நினைக்கிறப்ப தான் எனக்கு பயம், ஒரு கருக்கலாக இருக்குது. என்ன பண்ணுறது, லோன் அமௌண்ட்டு, வேலை, சாப்பாடு, வீட்டில் இருந்தால் சரியாக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இவங்கெல்லாம் பஞ்சப்பாட்டு பாடிட்டு சரியாக சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஊருக்கு பூரா கடன் வாங்கி வச்சுருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா சாப்பிட்டு அப்படியே உஸ்வான் போல்ட்டு மாதிரி, அர்னால்டு மாதிரியும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க கேட்டால் அப்படியும் கிடையாது. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு போனாங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா பில்லு போடுற மாதிரி தான் உடம்பு வச்சிட்ருக்கிறாங்க. நல்ல சாப்பாடு இல்லை. இதெல்லாம் நினைக்கிறப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மேன் விசஸ் வைல்டு மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மயங்கி விழுந்துருவோம். நம்ம ஒரு பதமாக தான் வேலை செய்யணும். அதனால் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் தண்ணி கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் தான். ஆனால் கிடைக்கக்கூடிய தண்ணி நம்ம கரெக்டாக குடிக்கணும். மேன் விசஸ் வைல்டு மாதிரியே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரணகாலத்துலேயுமே யூகே கேட் நம்மளை வந்துட்டு நேசிக்கிறாங்க. சாப்பிடுங்க, கை கழுவிட்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுக்குங்க, ஸ்பூனில் சாப்பிடுங்க. பாருங்கள், எங்களுக்காக மூவி புக் பண்ணுங்க. என்ன ஒரு எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ, நல்ல ஒரு வல்லரசான ஒரு நாட்டில் எல்லா வசதியுமே இருக்குது, எந்த ஒரு எரருமே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், அங்கே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நமக்காக ஒரு நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களே, என்ன ஒரு வியப்பாக இருக்குது எனக்கெல்லாம். ஏதோ மூவி புக் பண்ணுறேன், அதெல்லாம் எல்லோரும் கடந்து போகிற மாதிரி, எல்லாம் நிறைய பணக்காரங்க இருக்காங்க, சரி மூவி புக் பண்ணுறாங்களா, புக் பண்ணிட்டோம். ஓகே, அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேர் செஞ்சுக்குன்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது. அம்பானி அவங்களும் வந்துட்டு, ஆனால் அவங்களாம் ரியாலிட்டியாக லைஃப் கன்வெர்ட் ஆனால் தான் எல்லாமே தோதாகும். ஓகே, அதுதான் அந்த படிநிலையில் தான் தோதாகும். அதாவது ஒரு திமிங்கலத்தை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம கடலுக்கு தான் போய் ஆகணும். அந்த திமிங்கலம் கரைக்கு வருமா, நம்ம ஒரு அந்த ஒரு பதத்தில் போகிறப்ப அவங்க வந்து நம்மளுக்கு தோதாக எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு கடலுக்கு போகணும். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது எவ்வளோ வசதி தேவைப்படும் தெரியுமா. அந்த மாதிரி தான் அம்பானி அவரை சந்திக்கிறது அப்படின்றது. ஓகே, ஆனால் ஒருவேளை அந்த திமிங்கலத்தை சந்திச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த திமிங்கலமே நமக்கு எல்லாம் உதவியுமே செய்யும். அந்த மாதிரி தான் அவங்களும். ஓகே, சரி, கிங் பர்சனல் டீம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கனெக்டிவிட்டிலே இருங்க.
அப்போ தான் உங்களுக்கான சம்பளமும் போனஸும் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போது தான் அமைச்சு தருவேன். தற்சமயம் உங்களுக்கெல்லாம் 50,000 கொடுப்பேன். ஓரளவு நல்லா சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் காசு கொடுப்பேன். என்ட்ரு ஒர்க் அமௌண்ட்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா மந்த்தானா 10 lakhs கூட கொடுப்பேன். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் மூவிஸ்லாம் நடிச்சிங்க, என் கூட தொழிலெலாம் நடத்துகிறீங்க, என் கூட எல்லா வகையிலும் அனுசரித்து இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் கணக்கில் கூட காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே. என்னுடைய பாதை ஒரு தனித்துவம். உங்களுடைய பாதைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கலாம். ஓகே. சரி, கிங் பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்கிறேன், எப்பயுமே என் கூட கனெக்டிவிட்டியிலே இருங்க. ஓகே. அதே மாதிரி வடிவேலு அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தடுமாறாதீங்க. ஓகே. ஒரு உறுதியான நிலையில் இருங்க. சினிமா நடிங்க, சம்பாதிங்க. பாலிடிக்ஸ்லாம் உங்களுக்கு போதாகாது. ஓகே. கர்மாவெல்லாம் வந்துட்டு மிங்கல் படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு தனித்துவமாகவே இருங்க. அதாவது எத்தனை மீம்ஸு எத்தனை ஜோக்குனாலும் அவர் வந்துட்டு அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்ராக்கில் தான் போவார். யார்கிட்டையும் வந்து அவர் இன்வால்வ் ஆக மாட்டார். நான் என் மீம்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறீங்க, ஜோக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினச்சி கூட பார்க்கும்போது ஓகே அப்படிங்களா சந்தோஷங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி தான் இருக்கணும். தேவையில்லாமல் வந்துட்டு அது ஏதோ காப்புரிமை கேட்குற மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ நடந்துக்கிற விஷயமெல்லாம். எனக்கு எதாவது கிடைக்குமா நான் பாருங்கள் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. எப்பயும் போல் நீங்கள் உங்களோட இயல்புலேயே இருங்க. ஓகே. அப்போ தான் எல்லாமே தோதாகும். ஓகே. சரி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி அமையணும். அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். ஏதாவது யோசிங்க, ஏதாவது ஐடியா இருந்தால் கூட சொல்லுங்கள் என்கிட்ட. அப்போ தான் எனக்கும் தோதாகும். ஓகே. சரி, ஸ்டேட்டஸ் நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணால் தான் அடுத்து நம்ம என்ன ஒரு பதத்தில் அமைக்கிறதுக்கு நம்ம இருக்கும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.